வார்த்தையை தியானிக்க போறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கேதான் விடுதலை உண்டு. ஆமென். ஆண்டவருடைய ஆவியானவர் விடுதலை ஆக்காம எங்களால் நாம் ஒரு நாளும் என்ன செய்யலாம்? விடுதலையாக முடியாது. பரிசுத்தமா இருந்தாலும் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தால்தான் நாங்க பரிசுத்தமாய் வாழ முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆவியின் கனிகள் உள்ள கிறிஸ்தவனா நான் இருக்க வேணுமா இருந்தாலும் ஆவியானவர் எனக்குள் கிரியை செய்தால்தான் ஆவியின் கனி எனக்குள்ள வேலை செய்யும். ஆமென். வரங்கள் எனக்குள்ள வேலை செய்ய வேண்டுமா இருந்தாலும் ஆவியானவர் எனக்குள்ள என்னை விடுதலையாக்கி எனக்குள்ள கிரியை செய்தால்தான் என்னுடைய வாழ்க்கையில வரங்கள் கனிகள் ஊழியத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்துல சபையில சமுதாயத்துல நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளையா நான் வாழ வேண்டுமா இருந்தால் ஆவியானவருக்கும் எனக்கும் நல்ல உறவு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த கிழமை வேறொரு பிரசங்கியார் தான். ஜூலை மாசம் ஃபர்ஸ்ட் சண்டேக்கு பிறகு இல்ல விடுங்க, நான் பிரசங்கம் பண்ணல. இன்னைக்கும் எனக்கு பிரசங்கம் கிடைக்கல. நான் பிரசங்கத்தை இன்னொருவன் வருவான்னு பார்த்தா அவன் இடையில காலை வாரிட்டான். ஆண்டவர்கிட்ட நேற்று சொன்னேன், ஆண்டவரே 1000 பிரசங்கம் தலையில இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கன்ஃபார்ம் பண்ணாம பலிபீடத்துக்கு நான் போக மாட்டேன் சொன்னா நம்ப மாட்டீங்க. 7 மணியிலிருந்து 7:30 மட்டும் முழங்கால் சொல்லுங்க, நீங்க சொன்னா தான் செய்யலாம். 1000 பிரசங்கம் இருக்கும், கொப்பி அடிச்சதெல்லாம் இருக்கும், போட்டோ கோப்பி எல்லாம் இருக்கும், பிரிண்ட் அவுட் எல்லாம் இருக்கும். ஆனா கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணாம ஒரு செய்தி என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆமென். அப்ப தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அழகாக அப்படியே வரைஞ்சு தந்தார். அப்பயும் பிரசங்கம் இன்றைக்கு வாரம் ஞாயிற்கு இன்றைக்கே பிரசங்கம் பண்ண தொடங்கிடுவேன், ஜெபம் பண்ண தொடங்கிடுவேன். சனிக்கிழமை இரவு 9:30 10 மணிக்குள்ள டயரியும் பேரையும் எடுக்கும் பொழுது கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். அல்லேலூயா. என் செய்தி இங்க அசை போட்டு எல்லாம் சப்பி விழுங்கி எல்லா விட்டமினும் ரெடி ஆகும் பொழுது கர்த்தர் வரையும் பொழுது சரியா இருக்கும். அதை பேசும் பொழுது ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவதை நாம் காண முடியும். ஆமென். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆவியானவருக்கும் எனக்கும் நல்ல ஒரு உறவு இருந்தால் நான் குடும்பத்துக்கு என் மனைவி பிள்ளைகளுக்கு நல்ல கணவனா ஒரு அப்பனாய் வாழ முடியும். நீங்க ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கும் ஆவியானவருக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு ஆதி அன்பின் தொடர்பாடல் உறவு சரியா இருந்தால் நீங்க நல்ல ஒரு அம்மாவாக நல்ல ஒரு அப்பாவாக நல்ல ஒரு பிள்ளைகளாக உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களா நீங்க வாழுவதற்கு கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை தேவன் செய்வார். அல்லேலூயா. நல்ல மனைவியா இருக்கணும்னா உனக்கும் ஆவியானவருக்கு நல்ல தொடர்பு வேண்டும். ஆமென். இன்றைக்கு ஆனால் ஆண்டவருக்கும் மக்களுக்கும் நல்ல தொடர்பில்லை. ஆனால் உலகத்துக்கும் உலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல தொடர்பு இருக்கு. இன்றைக்கு விசுவாசிகளுக்கு ஒரு விசுவாசி 3 வருஷமா என்னோட பேசல, அதுக்கு எல்லாம் செய்து கல்யாணம் எல்லாம் கட்டி எல்லாம் அண்ணா வாழ்க்கையில மறக்க மாட்டேன் இப்படி சொல்றவன் தான் மறப்பான். அது கோல் பண்ணி சொல்லும், அங்கால பக்கம் வந்தா ஃப்ரீயா இருந்தா வந்துட்டு போங்க. ஒரு காலம் விட்டு வாசல் பக்கம் கால வைக்கல. இந்த காலம் என்ன மெசேஜ் போட்டு தெரியுமா? வாழ்க்கையில பிரச்சனை அதிகரிச்சுட்டு இனி என்னால வாழ முடியாது, உங்களுக்கு கோல் எடுத்துறேன்னா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. வாய்ஸ் போட்ட மரியாதையா போய் முழங்கால் படி முடிய பேசும். தேவையில்லா கதையில என்னோட கிடைக்கும். அவள் இதை போல பல தடவை சாப்பிடணும். அவள் சாகுறன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 பட்டி எடுத்துருக்கணும். இப்ப 2 பிள்ளைக்கு ஆர்த்தி ஆகிட்டு எனக்கு வாய்ஸ் போட்டான், என்னால முடியாது, உங்களுக்கு காலமே போல இருக்கு. காலமா வாட்ஸ்அப்பை ஒன் பண்றேன், எங்களை வேலைக்கு துளைச்சிருவாங்க. நல்லா இருக்க குஷ்டியா வாழைக்க பேஸ்புக்ல படம் போடைக்க எங்களை எல்லாம் தெரியல. இப்ப எல்லாம் இறுகிட்டு பாருங்க. விசுவாசியம் அப்படித்தான். நல்லா இருக்கேக்க உடையக்கா உங்களோட பாசம் தங்க பண்ணுவோம். சில சருகிட்டு சொன்னா ஈயத்தை விட செருப்பை விட கவனமா பேசுவான் விசுவாசி. நான் யாரையும் நம்புறது இல்லை. அதனால இது நம்மளோட ஊழியத்துல நமக்கு பெரிய கவலை. அவள் வாய்ஸ் போட்டாள், ஆனா மனசு வேதனை. இப்பயே வண்டி எடுத்துட்டு போகட்டா விட்டு என்ன மாதிரி இருக்கு. ஆனா இல்லை, இன்றைக்கு 5 வீட்டுக்கு ஜெபம் வைக்கணும். வேண்டாம், அதெல்லாம் இருக்கட்டும், புறவு யோசிக்கும். ஆனா மனசு கேட்கல. அவள் என்னுடைய நம்பரை எடுக்கிறதுக்கு எல்லா 2-3 சேரி இறங்கி தான் என்ன நம்பர் எடுத்து வந்தாள். வரும்பொழுது என் பிரசங்கத்தில் ஆண்டவர்களை டச் பண்ணினார். அன்றைக்கு அண்ணாண்டு ஏற்றுக்கொண்டாள். ஆனால் இப்போ கல்யாணம் கட்டி டாக்டர் மாப்பிள்ளையை கட்டி கொடுத்தோன்னா அவளுக்கு என்ன கண்டறியாம இன்றைக்கு மெசேஜ் அண்ணா என்னால் வாழ முடியாது, இனி என்னால் வாழ முடியாது. அடுத்த கட்டம் என்ன? சாக போகிறேன். டொங்கி மாதிரி பேசக்கூடாது. 2 பிள்ளைகள் ஆத்தக்காரியாய் சாக போகிறாங்க. இருக்கு இன்றைக்கு பூசை திருவம்மா.
கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நீங்களும் ஆவியானவரோடு தொடர்பு இருக்க வேண்டும். அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை. அல்லேலூயா. தர்சினியக்கா, தர்சினி பெரிய தர்சினியக்கா கூட பயப்படாதீங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை நம்புங்க. நீங்க புது ஆத்துமா இருந்தாலும் ஏசப்பா புதுசு பழசு, இது 30 வருஷ விசுவாசி, அதைத்தான் அவர் அதெல்லாம் அந்த கன்றாவியெல்லாம் பார்க்க மாட்டார். இன்றைக்கு இவன் எப்படி என்னோடு இருக்கிறான், இன்றைக்கு இவள் எப்படி என்னோடு இருக்கிறான், இன்றைக்கு இவன் எப்படி என்ன மதிக்கிறான், இன்றைக்கு இவன் எப்படி என்ன கனம் பண்றான், நான் அவனோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. யாசோன்னே அந்தாலும் என்ன செய்யாதீங்க, நான் பார்ப்பேன், இயேசு எனக்கு அற்புதம் செய்வார். ஆமென். அதை நம்பணும். கர்த்தர் அவரை எழுந்து நிற்க கர்த்தர் பலன் கொடுப்பார். அது ஆட்டோவில் ஏற்றிட்டு வரும்பொழுது ஆண்டவரே, யாசோன்னா எழுபது சீக்கிரம் ப்ளீஸ் ஆண்டவரே, அவர் எழும்பி நிற்கணும், கண் பார்வையோட வேலைக்கு போகணும். ஆண்டவரே நீங்க தான் தொடரும், நான் சும்மா ஒரு வேலை செய்கிறேன், ஆனால் நீங்க என் அன்னையை தொடரும். அவருக்கு வீட்டிலேருந்து சரியாக கவலை. எல்லாரும் கண் தெரிஞ்ச எல்லாரும் நல்லா நேசி மாட்டா, ஆளிங் கண்டு வாழுகளா, அக்கானண்டு வாழுகள். படுக்கையில் போனா ஒரு 2 போச்சு, அது வாழ்க்கையில பெரிய கஷ்டம். ஆனாலும் அவருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். வரும்பொழுது ஜெபம், ஆண்டவரே அன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, உண்மைத்தான் நம்பி வந்திருக்கிறேன். ஆண்டவரோடு பேசுங்க. அல்லேலூயா. யாசோன்னையா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, ஆவியானவருக்கு உங்களுக்கு நல்ல தொடர்பாடலை ஏற்படுத்துங்கள். கர்த்தர் வாழ்க்கையில விடுதலை தரும். அல்லேலூயா. நாங்க ஒரு நாள் சாட்சியா வாழ முடியாது. கர்த்தருங்களை சாட்சியா வாழ உதவி செய்தாதான் நாங்க சாட்சியா வாழ முடியும். அல்லேலூயா. ஆமென். ஆமா இல்லையா? நாங்க பரிசுத்தமா வாழ முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை விடுதலை ஆக்கினாதான் நானும் நீங்களும் பரிசுத்தமா வாழ முடியும். கொஞ்சம் சும்மா சண்டே சும்மா வெள்ளையும் சொல்லையும் வெள்ளை சேட்டு கருப்பு லோங்கிஸும் போட்டோன்னே நினைக்க கூடாது ஐ ஆம் ஹோலி ஹோலி. இதெல்லாம் வெளிவேசம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை விடுதலையாக்கி என்னோடு இன்றைக்கு காலையிலும் என்னை அவர் வழி நடத்துவாரா என்றால் அங்கதான் பரிசுத்தம் வளரும். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வெள்ளை பெயின் அடிச்சிருக்கலாம், வீட்டுக்கு வெள்ளை பெயின் அடிச்சிருக்கலாம், சும்மா வெள்ளையும் சொல்லையுமா வெள்ளையாவே எல்லாரும் வந்து போகலாம். உள்ளம் பரிசுத்தமா இருந்தா தான், ஆவியானவருக்குள்ள கிரியை செய்தா தான் நீயும் நானும் பரிசுத்தமாய் வாழ முடியும். அல்லேலூயா. உன் பண பெருமை உன்னை பரிசுத்தமாக்காது, உன் ஜாதி பெருமை உன்னை பரிசுத்தமாக்காது, உன் கல்வி அறிவின் பெருமை உன்னை பரிசுத்தமாக்காது, உன் பண பெருமை உன்னை பரிசுத்தமாக்காது. நீ பெரிய பங்களா வசதி வாய்ப்பா இருப்பதனால நீயும் நானும் பரிசுத்தமா வாழ முடியாது. நீயும் நானும் அன்னதானம் பண்ணுவதனாலே பரிசுத்தமா வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருவதற்கு இடம் கொடுத்து அவருக்கும் எனக்கும் உனக்கும் நல்ல உறவு ஏற்பட்டால் மாத்திரமே பரிசுத்தமாய் வாழுவது இலசான காரியமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எல்லாமே உட்கார்ந்துட்டு நாங்க எல்லாம் கலட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவுக்கு என்ன அர்ப்பணிச்சேன்னு சொன்னாலும் பரிசுத்தமாய் வாழ முடியாது. கர்த்தருடைய ஆவியானவரும் வார்த்தைக்கு நீயும் நானும் கீழ்ப்படிவது உண்மையா இருந்தால் மாத்திரமே பரிசுத்தம் நமக்குள்ளே வளரும் என்பதை நாங்கள் மறந்து போய்விடக் கூடாது. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தமா இருப்பது கூட என்னாலும் முன்னாலும் இயன்ற காரியம் அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிற பொழுதுதான் நானும் நீங்களும் பரிசுத்தமாய் வாழ முடியும். அவருக்கு உகந்த பாத்திரமாய் வாழ முடியும். அவர் எங்களை நடத்துவதற்கு இயேசு போதுமானவராய் இன்றைக்கும் நம்மோடு ஜீவனுள்ளவராய் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா.